நண்பா, இந்த ஒரு வீடியோவில் அமமுகவுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள மொத்த இடங்கள் என்ன அப்படின்றதையும், அது மட்டும் இல்லாம எந்தெந்த தொகுதிகளில் எந்தெந்த வேட்பாளர்கள் போட்டியிட போறாங்க அப்படின்றதுக்கான லிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வெளியாகி இருக்குது. 11 தொகுதிகளில் எந்த வேட்பாளர் எந்த தொகுதியில் போட்டியிட போறாங்க அப்படின்றதான் டீட்டெயிலாக வந்து பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் உங்களுடைய ஆதரவு யாருக்கு அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் தேர்தலுக்கு ஒரு மாதம் மட்டும்தான் இருக்குது. மறக்காம உங்களுடைய ஆதரவு யாருக்கு அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகே அன்பா, வாங்க நைக்கான வீடியோக்குள்ள போகலாம். ஓகே அன்பா, அமமுகவுக்கு வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 11 தொகுதிகள் ஒதுக்கி இருக்கிறாங்க. ஸோ அதற்கான உத்தேச வேட்பாளர் பட்டியல் வெளியாகி இருக்குது. ஸோ வேட்பாளர் மற்றும் தொகுதிகள் என்ன அப்படின்றத டீட்டெயிலாக வந்து பார்த்துடலாம். அமமுகவுக்கு ஒதுக்கிய 11 தொகுதிகளில் முதலாவதாக கதிர்காமு இவங்க வந்து பாத்தீங்கன்னா பெரியகுளம் தொகுதியில போட்டியிட போறாங்க. டேவிட் அண்ணாதுரை இவங்க மதுரை சென்ட்ரல் தொகுதியில போட்டியிட போறாங்க. வேலு கார்த்திகேயன் இவங்க தஞ்சாவூர் தொகுதியில் போட்டியிட போறாங்க. தேர்போகி பாண்டி இவங்க காரைக்குடி தொகுதியில் போட்டியிட போறாங்க. தொட்டியம் ராஜசேகர் இவங்க திருச்சி மேற்கு தொகுதியில் போட்டியிட போறாங்க. செந்தமிழன் இவங்க சைதாப்பேட்டை தொகுதியில் போட்டியிட போறாங்க. பார்த்திபன் அல்லது ஞானசேகரன் இவங்க சோளிங்கர் அல்லது திருப்பத்தூர் தொகுதியில போட்டியிட போறாங்க. ஏழுமலை இவங்க பூவிருந்தவள்ளி தொகுதியில போட்டியிட போறாங்க. இசக்கிமுத்து இவங்க நாங்குநேரு தொகுதியில் போட்டியிட போறாங்க. சுந்தர்ராஜன் இவங்க ஒட்டப்பிடாரம் தொகுதியில் போட்டியிட போறாங்க. எஸ் காமராஜ் இவங்க மன்னார்குடி தொகுதியில் போட்டியிட போறாங்க. இது அமமுக போட்டியிடக்கூடிய 11 தொகுதிகளின் வேட்பாளர் மற்றும் தொகுதிகளின் உத்தேச வேட்பாளர் பட்டியல். அடுத்தடுத்து மற்ற கட்சிகள் எந்தெந்த தொகுதியில் போட்டியிட போறாங்க, எத்தனை இடங்கள் ஒதுக்கி இருக்கிறாங்க, ஒதுக்கிய இடங்கள்ல எந்தெந்த வேட்பாளர்கள் போட்டியிட போறாங்க அப்படின்றத அடுத்தடுத்து வந்து பார்த்துடலாம். இந்த வீடியோ பாத்தீங்கன்னா மறக்காம எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.